எல்லா வருடங்களை போலவும் இந்த வருஷமும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விவாதம் எதிர்க்கட்சிகள் மத்தியிலையும் ஆளுங்கட்சிகள் மற்ற எல்லா கட்சிகள் மத்தியிலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? தமிழ்நாடு மட்டும் புறக்கணிக்கப்படலை. எந்தெந்த எதிர்க்கட்சிகள் ஆளுகிறதோ அந்த மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. பீகார் மற்றும் டெல்லி தேர்தலை முன் வச்சு கொண்டு வரப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக தான் நீங்கள் இதை பார்க்க முடியுமே தவிர மற்ற இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட்டாக நீங்கள் பார்க்கவும் முடியாது முழுக்க படிச்சிங்கன்னா. இப்போது இதுலேயே நம்ம பார்த்தோம்னாலும் தனி நபருக்கான அந்த ஆண்டு வருமான வரி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தானே சார் பார்க்கப்படுது. திரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு அநீதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையால் தன்னை அடித்து தன்னுடைய எதிர்ப்புகளை வெளிக்காட்டினார். அந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் தமிழகத்துடைய பேர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் தன்னை அடிச்சுப்பாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் மைக்கை தூக்கிட்டு போய் இன்டர்வியூ எடுக்கிறீங்க. அவர் தூக்கி வீசிட்டீங்கன்னா ஒரு நாய் போய் மைக்கை தூக்கிட்டு போகுமா? அவர் முன்னாடி ஒரு நாய் கூட போகாது. முன்னாடி நின்று என்ன நம்மளை எப்படி இருக்குன்னு நல்லா விசாரிக்க போகாது. அந்த நம்ம ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு 1 hour முன்னாடி கொடுப்போம், பொறுமையாக வாங்கிட்டு வரணும்னு யாரும் நினைக்கிறதில்ல. வித்தின் ஒரு 1/2 hour கொடுத்துட்டு வந்துட்டியா எல்லாம் கேன்சல் பண்ணணும் போது இப்போ வாங்கிட்டு நம்ம கேன்சல் பண்ணோன்னா அவனுக்கு நஷ்டமாகுது. அவனுக்கு கிடைக்கிறது ஒரு 100 ரூபான்னா அவன் 500 ரூபாய் நஷ்டமாக தயாராக இல்லைங்களா? அப்போது அந்த பசங்கள்லாம் நான் பார்க்குறேன் வாகனங்களில் போகும்போது சற்று விழுந்து பூந்து போகிறது பார்த்தா ஆபத்தை அவங்க ஆபத்தோடு விளையாடி அவங்க சம்பாதிக்கிறாங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாரயம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். 2025ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எல்லா வருடங்களை போலவும் இந்த வருஷமும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விவாதம் எதிர்க்கட்சிகள் மத்தியிலையும் ஆளுங்கட்சிகள் மற்ற எல்லா கட்சிகள் மத்தியிலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை ராகுல் காந்தி சொல்லியிருக்காப்புல நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, குண்டடிப்பட்டவனுக்கு பேண்டேஜ் போட்டு போதுமா குணமடைஞ்சுமா, குண்டடிப்பட்டவனுக்கு பேண்டேஜ் போட்ட மாதிரி இருக்குது இந்த பட்ஜெட்டுன்னாரு. உண்மையிலே 1 மணி நேரம் பேசுறதும் சரி, இல்லை 10 பக்கத்துக்கு அறிக்கையை எழுதி இந்த பட்ஜெட்டுக்கு விமர்சனம் செய்வதை விட அந்த ஒரு 2 வார்த்தை, இந்த ராகுல் காந்தியுடைய இந்த 2 வார்த்தை உண்மையிலே அந்த பட்ஜெட்டுடைய முழு ஊரம் வெளியே வந்துடுச்சு. குண்டடிப்பட்டவனுக்கு ஒரு பேண்டேஜ் போடுறது, பேண்டேஜ் சும்மா ஏதோ கீரல் விழுந்துச்சு பேண்டேஜ் போடுறோம். ஆனால் குண்டடிப்பட்டவனுக்கு பேண்டேஜ் போட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்தே புரியுது. அதாவது தமிழ்நாடு மட்டும் புறக்கணிக்கப்படலை. எந்தெந்த எதிர்க்கட்சிகள் ஆளுகிறதோ அந்த மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களும் இந்த பட்ஜெட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலே பார்க்க போனால் இந்த பட்ஜெட் பீகார் தேர்தலை பீகார் மற்றும் டெல்லி தேர்தலை முன் வச்சு கொண்டு வரப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக தான் நீங்கள் இதை பார்க்க முடியுமே தவிர மற்ற இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட்டாக நீங்கள் பார்க்கவும் முடியாது முழுக்க படிச்சிங்கன்னா. RSS பாஜக வலதுசாரி சித்தாந்தவாதிகள் சில பேர் இது போன்ற பட்ஜெட்டு இது வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இல்லை, இனி வராது அந்தளவுக்கு பிரமாதமான பட்ஜெட்டுன்னு சொல்லி வானாலவே புகழ்ந்தா கூட ஆனால் உண்மையில் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பீகார் இந்த நடக்கக்கூடிய டெல்லி போன்ற மாநிலங்கள் நடக்கக்கூடிய தேர்தலை முன்வைச்சு தான் கொண்டு வரும். பீகாருக்கு எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அப்போது பாஜக மத்தியில் ஆளுதுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரதமர் மோடி இருக்காரா, ஆனால் பீகாருக்கு பிரதமராக மோடி இருக்காரா என்ற கேள்வி இங்கே நான் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லை, சமூக செயற்பாட்டாளர்களும் முன்னணி எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் எல்லாமே இந்த கேள்வியை மத்திய பாஜக அரசுக்கு வச்சுட்டு வராங்க. அது அநியாயமாக இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், ஒரு மத்திய பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்த மாநிலத்தை உள்வாங்கி அறிவிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவை சேர்ந்த மத்திய அமைச்சர் அவர் பேர் ஏதோ கொரியன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எங்கள் மாநிலம் புறக்கணிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேரளா அரசு முதல்வர் சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு, கேரளாவில் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் மற்றும் எல்லா வகையிலும் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம்னு சொல்லிட்டு முதல்வர் ஒரு அறிக்கை கொடுக்கிட்டோம். அப்போனா நாங்கள் எல்லா பட்ஜெட்டையும் நாங்கள் மாற்றுறோம். எப்படி
எங்கள் மாநிலம் வந்து எல்லா வகையிலுமே பின்தங்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் அறிக்கையாக கொடுங்க ஒன்று. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், மத்திய அரசு நாங்கள் உங்களுக்கு உண்டானது நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னா. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நான் என்ன சொல்கிறேன், மற்ற மாநிலங்களை விட கேரளா கல்வி வேலைவாய்ப்பு மற்ற எல்லா விஷயத்திலும் முன்னணியில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அப்படி இருந்தும் கூட நீங்கள் பட்ஜெட்டில் சமமாக நீங்கள் பகிர்ந்தளிச்சிங்கன்னா இன்னும் அந்த மாநிலம் மேன்மை பெறும். அந்த அடிப்படையில் தான் அந்த மாநிலத்துடைய முதல்வர் கேள்வியை எழுப்புறாரு. அதுக்கு கேரளாவை சேர்ந்த மத்திய அமைச்சர் அவர் பாஜக அவர் கொரியன் ஏதோ வரும், அவர் வந்து விளக்கம் இப்படி சொல்கிறார், பதில் வந்து என்ன பண்ணுறாரு இப்படி சொல்கிறார் அவர். இது என்ன ஒரு அயோக்கியத்தனம் இது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போன நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாத தமிழ்நாட்டில் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை, நெருக்கடியாக்கப்பட்டோம் இப்போ இது பண்ணியிருக்கு. அப்போ என்ன காரணம்? இது எல்லாமே இப்போ எதிர்கட்சி அதிமுக கண்டிச்சிருக்காங்க, பாமக கண்டிச்சிருக்காங்க, திமுக கண்டிக்க தான் செய்வாங்க, எல்லா எதிர்கட்சிகளுமே கண்டிச்சிருக்காங்க. அப்போது நீங்கள் எல்லாருக்குமான ஒரு தந்தைன்னு சொன்னால் தனக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமமாக பார்க்கணும். ஒரு பிள்ளைக்கு மட்டும் பார்ப்பேன் மற்றவனுக்கெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொன்னால் அவன் தந்தையாக இருக்கிறது தகுதியற்றவன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பிரதமராக இவர் இருந்துக்கிட்டு ஒரு மாநிலத்துக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து சிறப்பு சலுகைகள்லாம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் அவர் இந்தியாவுக்கான பிரதமரா அல்லது பீகாருக்கான பிரதமரா அப்படின்ற கேள்வி தான் இப்போது தரத்தில் வருது. இப்போது இதுலேயே நம்ம பார்த்தோம்னாலும் தனி நபருக்கான அந்த ஆண்டு வருமான வரி விகிதத்தை வந்து குறைச்சிருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தானே சார் பார்க்கப்படுது? இல்லை, தனி ஆண்டு வருமான வரி அப்படின்னு சொல்லி போகுதுன்னு சொன்னால் அப்போ வந்து எல்லாமே ஒரு முன்னேறிய சமூகமாக தான் இருக்க முடியும். ஆண்டுக்கு இவ்வளோ வருமான வரி செலுத்தக்கூடிய நபர்ன்னு சொன்னால் சாதாரணமாக ஏழையோ அல்லது நடுத்தர மக்களாக இருக்க மாட்டான், நிச்சயம் பணக்காரனாக தான் இருப்பான். அப்போ செல்வந்தர்களுக்கு நீங்கள் சலுகை வழங்குறது அது பாஜக தொடர்ந்து நடத்திட்டு தானே வருது. இப்போ அந்த அடிப்படையில் தான் பார்க்க முடியும். இப்போ ஏழையோ அல்லது நடுத்தர மக்களோ யாராவது வந்து வருமான வரி கட்ட முடியுதா? அவங்களால முடியல. இல்லை, ஏன்னா அவன் சம்பாதிக்கிறது, சாப்பிட்றதுக்கு, அவனுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய இதுக்கே அவனுக்கு சரியாக இருக்குது. யார் நான் சொல்கிறது, ஏழைகளோ அல்லது நடுத்தர மக்களோ. செல்வந்தர்கள் பல கோடிகளுக்கு அதிபதிகள் வேணால் நீங்கள் வேணால் அவங்களுக்கு வேணால் இது லாபமாக இருக்கும் இந்த திட்டமே தவிர ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான திட்டமாக இல்லை அப்படின்ற நான். திரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு அநீதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையால் தன்னை அடித்து தன்னுடைய எதிர்ப்புகளை வெளிக்காட்டினார். அந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் தமிழகத்துடைய பேர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் தன்னை அடிச்சுப்பாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அவர் எப்படி சாட்டையால் அடிச்சுக்காரு? இல்லை, ஆளும் கட்சி ஒரு தவறு செய்யும் பொழுது தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்பட்டு கரெக்டுமா, அவர் எப்படி பண்ணுவார்? அவர் தான் பாஜக மோடியுடைய கைக்கூலியாக தான் அவர் இங்கே தமிழக பாஜக தலைவராக இருக்கார். அவர் இப்படி சாட்டை அடிச்சுக்கிட்டு மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார்னா அந்த கட்சியில் இருக்க முடியுமா? தூக்கி வீசிடுவாங்க. தூக்கி வீசிட்டா அவர் கொடுத்துருக்கிற இசட் பாதுகாப்பு போயிடும். அவர் பண்ணுற பந்தா சீனு எல்லாமே காலியாகிடும். தங்களோட கட்சி பண்ணால் அது நீதி, ஆளும் கட்சி பண்ணால் அநீதி அப்படின்னு பார்க்குறேன். இல்லை, அப்படி தானே அப்படி தானே பார்க்குறாங்க எல்லாருமே. எல்லா கட்சிகளும் அப்படி தான் பார்க்குது, பாஜகவும் அப்படி தான் பார்க்குது. அவங்க ஆளுங்கட்சின்னும் போது அவங்க என்ன தான் புறக்கணித்தாலும் அதை வந்து என்ன பண்ணாங்க, இல்லை தமிழ்நாட்டுக்கு அப்படி தமிழ்நாட்டுக்கு இப்படி பட்ஜெட்டை பற்றி பெரிய அளவுக்கு விவாதமே பண்ணலையே அண்ணாமலை. இன்னைக்கு கூட வந்து அறிக்கை வந்து ஒரு ஏடிஜிபிக்கு பாதுகாப்பு இல்லையா திமுக ஆட்சி அப்படின்னு நீங்கள் ஒப்பாரி வைக்கிறீங்க. நியாயமான கேள்வி தான். நிச்சயம் வந்து ஒரு காவல்துறை உயர் அதிகாரி, ஏடிஜிபின்றது சாதாரணமான பொறுப்பு இல்லாது இல்லைங்களா? அந்த பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. கேட்டால் மின்கசிவுன்றாங்க. மின்கசிவுன்னு தான் இந்த மாதிரி தீக்கிரை ஆகுமா? அப்போ நான் அந்த இடத்துல அன்றைக்கி டியூட்டிக்கு போயிருந்தேன்னா நானும் உயிரோடு நான் எரிக்கப்பட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த ஆதங்கத்தை சொல்கிறாங்க. அது அண்ணாமலை எதிர்கட்சியாக இருந்து கண்டிக்கிறார், வேறு விஷயம். அதே நேரத்தில் தமிழக பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்ற விஷயத்தை அவர் பேச மாட்டார். அப்படி மீறி அவர் பேசினாருன்னு சொன்னால் பாஜக கட்சியில் அவர் இருக்க முடியாது, தூக்கி வீசப்பட்டார்னா செல்லா காசு ஆகிடுவான். இன்றைக்கி நீங்கள் மைக்கை தூக்கிட்டு போய் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அவர் தூக்கி வீசிட்டீங்கன்னா ஒரு நாய் போய் மைக்கை தூக்கிட்டு போகுமா? அவர் முன்னாடி ஒரு நாய் கூட போகாது. முன்னாடி நின்று என்ன நம்மளை எப்படி இருக்குன்னு நல்லா விசாரிக்க போகாது. அப்போ நீ வந்து ஆளக்கூடிய தேசியத்தை ஆளக்கூடிய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ற அடிப்படையில் தான் எல்லாம். நீ என்ன திட்டினாலும் என்ன டைலாக் விட்டாலும் என்ன பண்ணுறாங்க, மைக்கை தூக்கிட்டு கேமரா தூக்கிட்டு போகிறாங்க. நீ அந்த கட்சியில் வந்து மாநில தலைவர் இல்லைன்னா யாருன்னா மைக்கை தூக்கிட்டு போவாங்களான்னு கேட்குறேன் நான்.
முக்கியமாக இந்த பட்ஜெட் வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தாக இருக்குது. ஆனால் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ ஊழியர்களுக்கெல்லாம் வந்து இலவச இன்சூரன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து அன்றாட வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களா, ஏழை எளிய மக்களாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆதரவான பட்ஜெட்னு ஏன் பார்க்கக்கூடாது சார்? இல்லை, அது வந்து பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அது நடைமுறையில் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். பட்ஜெட்டில் சொல்லப்பட்டது எல்லாமே நடைமுறையில் வருதான்னு வரல. அது நிறைய விஷயங்கள் நீங்கள் பாருங்கள். பட்ஜெட்டில் வந்து இந்த நிதியாண்டில் இத்தனை கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டதுன்னுவாங்க. அந்த திட்டமே இதுவாகி போயிடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எத்தனை ஆயிரம் கோடியை ஒதுக்குனாங்க. இன்ன வரையும் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு நம்ம கண் கூட பார்க்குறோம். அதனால திட்டங்கள் அறிவிச்சதுனால அது உடனே மக்களுக்கு போய் சென்றடையுதான்னு சொன்னால் சென்றடைய வாய்ப்பு இல்லை. இது போன்ற பல திட்டங்கள் கடப்பில் போடப்பட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதுமாரி இந்த சுசுகி, சொமேட்டோ இது போன்ற அந்த நடுத்தர ஏழை மக்கள் வந்து அவங்க உண்மையில் அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி அவங்களுக்கு ஏன் சொன்னால் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. ஏன்னா ஒரு பக்கம் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் சீக்கிரமான்றான். அவன் சந்து பூந்து போகிறான். அதில் விபத்துகள் ஆகுது. ஏன்னா அது ரொம்ப ஒரு விஷயம். ஏன்னா அந்த நம்ம ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு 1 hour முன்னாடி கொடுப்போம், பொறுமையாக வாங்கிட்டு வரணும்னு யாரும் நினைக்கிறதில்ல. வித்தின் ஒரு 1/2 hour கொடுத்துட்டு வந்துட்டியா எல்லாம் கேன்சல் பண்ணணும் போது, அப்போ வாங்கிட்டு நம்ம கேன்சல் பண்ணோன்னா அவனுக்கு நஷ்டமாகுது. அவனுக்கு கிடைக்கிறது ஒரு 100 ரூபான்னா அவன் 500 நஷ்டமாக தயாராக இல்லைங்களா? அப்போது அந்த பசங்கள்லாம் நான் பார்க்குறேன், வாகனங்களில் போகும்போது சர்ன்னு பூந்து போகிறது பார்த்தா ஆபத்தை வந்து அவங்க ஆபத்தோடு விளையாடி அவங்க சம்பாதிக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னும் போது அது போன்ற நபர்களுக்கு இது போன்ற ஒரு திட்டம் வரவேற்கக்கூடியது. பட் உடனே அது நடைமுறையில் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம வருதான்றது பார்க்கணும் முக்கியமாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹீல் இண்டியா திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீல் இண்டியா திட்டம் என்பது பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவத்தை அந்த நாட்டு அரசாங்கம் வந்து வெளிநாடுகளுக்கு விளம்பரப்படுத்தி மருத்துவ சுற்றுலாவுக்கு மக்களை அழைத்து வந்து அது மூலமாக வருமானம் ஈட்டுறது தான். ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் வந்து அரசு மருத்துவமனையிலையோ தனியார் மருத்துவமனையிலையோ மக்களுக்கு தரமான சிகிச்சை வழங்கப்படுறதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்துகிட்டே வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் இந்த ஹீல் இண்டியா அந்த திட்டத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஹீல் இண்டியா திட்டம் வந்து முழுக்க வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக தான் இது கொண்டு வரப்படுது. ஏன்னா கார்ப்பரேட்டுன்றது நீங்கள் மருத்துவமனைகள் வந்து தனியார் மருத்துவமனைக்கு ஊக்குவிக்கிறது, தனியார் மருத்துவமனைகள் ஊக்குவிப்பதற்காக. ஏன்னா அப்போ வெளிநாட்டிலேருந்து பேஷண்ட் வந்தாங்கன்னு சொன்னால் இவங்க இப்போ வாங்குகிற சார்ஜை விட அதிகமான சார்ஜை வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்காக தான் வந்து மத்திய அரசு இந்த ஹீல் இண்டியா திட்டமே கொண்டு வந்திருக்கு. இப்போ வேறு எதுவும் இதை எதிர்பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து அரசு மருத்துவமனைக்கு போனால் மருத்துவர்களே இருக்க மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன பண்ணுறது, மருத்துவ பற்றாக்குறைன்னுவாங்க. ஆனால் அதாவது உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் தான். எவ்வளோ? 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஆனால் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் 340 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கான். 340 பேருக்கு 3 மருத்துவர் இருக்கான். அதாவது 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் தான் இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் 320 பேருக்கு ஒரு மருத்துவர். அப்போ 3 மருத்துவர் இருக்காங்க. எக்ஸ்ட்ராவே 2 பேர் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறை நிறையவே இருக்குது. இது காரணம் வந்து தனியார் மருத்துவமனைகள் துவங்கி தனியார் மருத்துவத்தை வந்து முக்கியமாக வந்து கருதுறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அரசு மருத்துவமனை ரொம்ப அலட்சியம், கேர்லெஸ்னஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ இந்த திட்டத்தின் மூலிமா இந்த அரசு மருத்துவமனை வந்து இன்னும் இழுத்து மூடுறதுக்கு உண்டான வேலைகளை தான் மத்திய அரசு செஞ்சுருக்கு. ஏன்னு சொன்னால் அப்போது இன்னும் தனியார் மருத்துவமனைகள் இன்னும் நவீனப்படுத்தப்படும். புரியுதுங்களா உங்களுக்கு? நவீனப்படுத்தப்படும். அப்போ வந்து நவீனப்படுத்தப்படும் போது இந்த வியாதி அந்த வியாதி, இந்த வியாதிக்கு இந்த மருத்துவமனைக்கு போனால் தான் முடியும், இந்த வியாதிக்கு இந்த மருத்துவமனைக்கு போனால் தான் முடியும். அப்போ லட்சங்கள் கோடிகளை அங்கே போய் கொட்டுங்க. அப்போ அரசு மருத்துவமனை ஏற்கனவே வந்து தலைவலி, ஜுரம், கால்வலி, கைவலி இது போன்ற சாதாரணமான சிகிச்சைக்கு மட்டும்தான் அரசு மருத்துவமனை. அதை விட்டு பெரிய விஷயங்களுக்கு நீங்கள் வந்து தனியார் மருத்துவமனைக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு முன்னேற்பாடாக தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கா பார்க்க முடியுமே தவிர இல்லைன்னா பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகமாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க மருத்துவர்கள். அவன் சொல்கிறது 1000 பேருக்கு ஒரு மருத்துவர். ஆனால் இங்கே 1000 பேருக்கு 3 மருத்துவர் இருக்கான். அப்படி இருந்தும் மருத்துவமனைகளில் பற்றாக்குறை இருக்குது.
அப்போ இந்த திட்டத்தின் மூலிமா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் மருத்துவமனைகளை ஊக்குவிப்பதற்காக, தனியார் மருத்துவமனைகளை இன்னும் கார்ப்பரேட்டுகளை பெருசு ஆக்கிறதுக்காக மத்திய அரசு எல்லாம் பணக்காரனுக்கு ஆதரவான பட்ஜெட் தான். அதை நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்தில், பணக்காரனுக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான பட்ஜெட்டாக தான் கொண்டு வந்திருக்கு. ஆல்ரெடி நீங்கள் இது வந்து ஒரு பணக்காரனுக்கு ஆதரவான பட்ஜெட்டுன்ட்டிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயர்கல்வி வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுடைய வங்கி கடனில் டிசிஎஸ் பிடித்தம் இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. தொடர்ந்து இதுவுமே வந்து ஒரு பணக்காரர்களுக்கு ஆதரவான பட்ஜெட் அப்படின்றத இன்னும் உறுதிப்படுத்துகிற விதத்தில். ஆமாம், இப்போ நானும் சொல்கிறேன், வெளிநாட்டில் போய் கல்வி பயில்றான்னு சொன்னால் அது வந்து ஏழையோ நடுத்தர மக்களோ போக முடியல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இதை வந்து ஒரு ஸ்டேட்டஸ் உள்ளவங்க தான் போகிறாங்க பெரும்பாலும். அப்படியே நடுத்தர மக்கள் ஒரு சிலர் போகிறாங்கன்னு சொன்னாலும் இங்கே அங்கே கடன் வாங்கிட்டு தான் போகிறாங்க இல்லைங்களா? இப்போ அது போன்ற நபர்களுக்கு சலுகைகள் என்பது அது நிச்சயமாக வந்து அது ஒட்டுமொத்த மக்களுக்கான சலுகையாக நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கல்வியில் வந்து நாங்கள் வந்து அந்த கல்வி நிதி வந்து நாங்கள் இலவசமாக ஆக்குறோம், இல்லை கல்வி நிதியை வந்து நாங்கள் அரசு கொடுக்குறோம், வங்கி மூலியமாக கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோன்னா இது வர இருக்கலாம் பட்ஜெட்டில். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ உள்நாட்டில் படிக்கிறோம்னா வெளிநாட்டு கூடவங்க இல்லையா, உதாரணத்துக்கு சொல்கிறது. அப்போ இங்கே படித்து இங்கே வந்து உழைச்சி இங்கே இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வெளிநாட்டுக்கு படித்தா நமக்கு வந்து இலவசமாக கல்வி கிடைக்கிது, இலவசமாக இன்னும் நம்ம எல்லாமே வெளிநாட்டுக்கு ஓடுன்னு நினச்சா அப்போ என்ன தான் மத்திய பாஜக அரசு நினைக்கிது ஒன்றும் புரியல. நான் இவ்வளவு நேரம் எங்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.